ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன். பாருங்கள், இன்றைக்கி எக்ஸ்போனன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்போனன்ட்ஸ் உண்டு, பவர்ஸ். இதில் எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது அதாவது மோர் தென் 3 டைம்ஸ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்போனன்ட்ஸ் அல்லது பவர்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஏ பவர் 1 அப்படின்னா ஏன்னு எடுத்துப்போம். ஏவோட பவர் 1 அப்படின்னா ஏ. அதே ஏ பவர் 0 அப்படின்னா 1. இப்போ இந்த ஏ பவர் 1 அப்படின்னா அதாவது 9 பவர் 9 இன்ட்டு 1ன்னா 1ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல் 9 பவர் 1ன்னா 9 1 டைம் மட்டும்தான் எழுதுவோம். அப்போ 9. ஓகேங்களா? அதே போல் ஏ பவர் 0 அப்படின்னா 1. அது எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, அதோட பவர் 0 அப்படின்னா அதோட வேல்யூ 1 தான். இதே நீங்கள் ஒரு 3 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, 1 25 அண்டு 350, இப்படி எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதோட பவரில் 0 இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் 1 தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஏ இன்ட்டு ஏ பவர் எம் அண்டு ஏ பவர் என் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கும். பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணணும். பேஸ் 1 டைம் எழுதிக்கிங்க, பவரை ஆட் பண்ணணும், எம் ப்ளஸ் என். ஓகேங்களா? அப்போ ஏவோட இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ 3 பவர் 2 மல்டிப்ளை 3 பவர் 5 இப்படி இருக்குது. இந்த பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா பவரை என்ன செய்யணும்னு சொன்னேன், ஆட் பண்ணணும். 1 டைம் மட்டும் எழுதுங்க. 3யை 1 டைம் மட்டும் எழுதிட்டு பவரை ஆட் பண்ணணும். 2 ப்ளஸ் 3. அப்போ 2 ப்ளஸ் 3 எவ்வளவு? 5. அப்போ 3 பவர் 5. ஓகேங்களா? இதே ஏ பவர் மைனஸ் எம்முன்னு இருக்குது அப்படின்னா இதோட பவர் மைனஸில் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அப்போ இதோட வேல்யூ எப்படி எழுதணும் அப்படின்னா 1/ஏ பவர் எம். இந்த பவர் மைனஸ் டிவைடில் எழுதும்போது அந்த பவரு ப்ளஸ் ஆகிடும். இதே ஏ 1/ஏ பவர் எம் அப்படி மைனஸ் எம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை ஏ பவர் எம்ன்னு மேலே கொண்டு போயிடலாம் நியூமரேட்டருக்கு. ஓகேங்களா? அதே இதுக்கு எக்ஸாம்பிள் 3 பவர் மைனஸ் 6 இப்படி வச்சிங்கன்னா இதை எப்படி எழுதலாம்னா 1/3 பவர் 6ன்னு எழுதலாம். இதே 1/3 பவர் மைனஸ் 6 அப்படின்னு இருந்துச்சுன்னா 3 பவர் 6ன்னு பவரில் மேலே கொண்டு போயிடலாம் நியூமரேட்டருக்கு. ஓகேங்களா? இதே மைனஸில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, -3 தி ஹோல் பவர் -6 அப்படி கொடுக்குறாங்கன்னா இதை என்ன பண்ணணும்னா இந்த மைனஸோட வேல்யூ மாறாது அண்ட் 1/-3 தி ஹோல் பவர் 6ன்னு எழுதணும். ஓகேங்களா? இந்த மைனஸோட வேல்யூ மைனஸ் சிம்பிள் மாறாது, பட் இதோட பவரில் இருக்கிற சிம்பிள் மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் பார்க்கலாம்.